வெல்கம் டு எபிசோட் 2. நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோவை மெடிக்கலில் தான் பார்த்தோம். அங்கே வந்து ப்ரெக்னென்சிக்குன்னு 4 டாக்டர் இருக்காங்க. அதில் வந்து ரேணுகா தேவி மேம் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்கக்கிட்ட தான் பார்த்தோம். நாங்கள் 3 மந்த் அதாவது 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி போனோம். அதனால் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்தோம். அதுக்கு அடுத்த வீக்கே வந்து என்டி ஸ்கேனும் எடுத்தோம். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கோவை மெடிக்கலில் ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் வந்து என்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர் செக்கப் வரும்போது மணி 5 ஆயிடுச்சு. அதுதான் காலையில் நாங்கள் வந்து ஏர்லியாகவே ஒரு 8 o'clock போயிட்டு டாக்டரை பார்க்குறக்கே 5 மணி. அந்த டைம் தான் வந்து கடுப்பாக இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லா பார்ப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஐயோ வேண்டாம், நாம் வந்து வேறு டாக்டர் பார்க்கலாம், வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், என்னால் இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இல்லை, அங்கேயே பார்க்கலாம், அங்கே நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர்த்த ரெக்கமெண்ட்னால அங்கே பார்த்தோம். ஆனால் நல்லா தான் பார்த்தாங்க. உங்களுக்கு கடைசியாக வந்து எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். இது வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேனு. நெக்ஸ்ட்டு இது வந்து என்டி ஸ்கேனு. என்டி ஸ்கேனில் வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக பாப்பாவை வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து உண்மையாலுமே பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு. நான் அதை 1000 வாட்டி எடுத்து பார்த்துருப்பேன். ப்ரெக்னென்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன் என்னென்னா என்டி ஸ்கேன், அடுத்து அனாமலி ஸ்கேன், க்ரோத் ஸ்கேன். இந்த 3 ஸ்கேனும் எடுத்தால் போதும். இது வந்து என்னோடய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, எதுவும் தெரியல. ஆனால் வந்து இருந்தாலும் இதையும் ஒரு 100 டைம்ஸ் பார்த்துருப்பேன். ப்ரெக்னென்சிலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த பிளட் எடுக்கிறது தான். ஹெச்பி பார்க்குறேன், சுகர் பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன்னு எடுப்பாங்க. ஐயோ ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுவும் ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்கோ இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கோ 3 மணி நேரம் சொல்லுவாங்க. உட்காந்துருக்கவே முடியாது. உட்காந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் உட்காந்துருப்போம். ஆனால் அது வந்த உடனே ஒரு மூஞ்சியில் ஒரு பிரகாசம் வரும் பாருங்க. ஐயோ என்ன இருக்குது, எப்படி இருக்குது ஸ்கேன், அதுவும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து போய் பேபி பார்க்குறக்கு அவ்வளோ வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அதெல்லாம் செமையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா மந்த்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போமா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேபி மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக போகும். இருந்தாலும் அது வந்து அது ஒரு ஃபீலாக இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரோத் ஸ்கேன் அண்டு 8th மந்த் 9th மந்த் கடைசி எனக்கு ப்ரெக்னென்சி எப்போ ஆச்சு, எத்தனை தடவை வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு பி கண்டினியூடு.